வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தமிழக மூத்த அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் திடீர் டெல்லி பயணம். டெல்லியில் போய் இறங்கிடுவார். இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா அவர் கூட சென்றது யார்? 81 விமானங்கள் இன்றைக்கி டெல்லியில் தரையிறங்க முடியாமல் இருக்குது. கிட்டத்தட்ட 58 ட்ரெயின் அப்படியே பாதியிலே நிறுத்திட்டாங்க. என்னங்க நீங்கள் துரைமுருகன் போகிறதுக்கெல்லாம் வழி விடுறதுக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, அங்கே கடும் பனி. இன்னும் குறிப்பாக சொல்கிறதுனா எல்லோரும் சொல்லுவாங்கள்ல, யோகியனுக்கு இருட்டில் என்ன வேலைம்பாங்க ஊரில். நீங்கள் எவ்வளோ தான் நல்லவராக இருந்தாலும் உண்மையான நோக்கத்தோடு செயல்பட்டாலும் பனைமரத்துக்கு கீழே நின்று கல் குடித்தாலும் அது அவங்க பால் குடித்தாலும் கல் தான் சொல்லுவாங்க. அது மாதிரி இப்போ தான் ஈடி வீடு ஃபுல்லாக ரைடு பண்ணுறாங்க. அவங்க பையன் வெளிநாட்டில் இருக்கார், சுற்றுலா போயிருக்காரு. ஏன்னா இந்த மாதிரி வசதி படைத்தவர்கள் சுற்றுலா போவது இயற்கை. நம்ம நமக்கு பக்கத்து ஊருக்கு போகிறதுக்கே காசு இல்லாமல் தைக்கக்கூடிய எவ்வளோ பேர் இருக்காங்க. இவங்க மாதிரி ஆளுங்கள்லாம் போவாங்க. அது தவறில்லை, பணம் இருக்கிறது போகிறாங்க. ஒரு காலத்தில் துரைமுருகனிடம் பணம் இல்லை, இன்று ஏராளமான பணங்கள் கொட்டி 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 இருக்கிறது. இவங்க மட்டும் இல்லை, அதிமுகலேருந்து அரசியலில் இருக்க பெரும்பாலானவர்கள் அந்த மாதிரி இருக்காங்க. நல்ல கண்ணு மாதிரி இருக்கவங்க சில பேர் மட்டும்தான். அந்த நல்ல கண்ணுவையே கோயம்புத்தூரில் தோக்கடித்த மக்கள் தான் நம்ம. அதையும் இந்த விஷயத்தில் சொல்லி ஆகணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் துரைமுருகன் அவர்களினுடைய டெல்லி பயணம் எதற்காக? கூட சென்றது யார்? அங்கே சந்திக்க போவது யார்? இப்படி பலதரப்பட்ட செய்திகள் இன்னும் வரும். ஏகப்பட்ட விஷயங்கள் வரும். அவரை சந்திக்க போனார், இவரை சந்திக்க போனார் அப்படின்ட்டு. உண்மையான விஷயம் அப்படிங்கிறது அவங்க சொல்கிறது இல்லைங்க. அவர் அன்றைக்கி திமுக அலுவலகம் இருக்குல்ல, அதை பார்வையிட போகிறாரு. நீங்கள் ஒன்றை கேட்கக்கூடாது, என்னங்க ரொம்ப சீரியஸாக கேட்கக்கூடாது. என்னங்க திமுக அலுவலகம் பார்ப்போம் அவசரமாக இப்போ போகிறாருன்னா, அம்மா இப்போ யோசிச்சார் அவர் திமுக அலுவலகத்தை பார்வையிடுறதுன்னு சொல்லிட்டு போகிறாரு. அதை யாரும் தடுக்க முடியாது. சரி, ரைட்டுங்க. இந்த ஈடி மேட்ரு, ஈடிலாம் எங்களுக்கு ஒரு பெரிய விஷயமே இல்லைங்க. ஈடி எத்தனை ஈடி வந்தாலும் நாங்கள் சமாளிப்போம். மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை, அவ்வளோதான். எல்லா கட்சியும் சொல்கிறது ஒரே ஒரு டைலாக் தான். சரி, இன்றைக்கி துரைமுருகன் அவர்கள் இன்றைக்கி டெல்லி பயணம் திமுகவுக்கு ஒரு பெரிய சங்கடமான, கண்டிப்பாக சங்கடம். இப்போ நம்ம பேசுகிறோம்ல, பேசும்போது யாராவது ஒருத்தர் இப்போ நிறைய திமுகவினர் திராவிட மாடலில் நிறைய மக்கள், அதாவது எப்படி நீங்கள் திராவிட மாடலை குறை சொல்கிறீங்க, நாங்கள் ஒரு அப்பழுக்கற்ற ஆட்சியை கொடுத்து விடுகிறோம், இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ நம்ம இதை பேசுகிறோம், நீங்களே கொஞ்சம் யோசனை பாருங்களேன். நியாயமாக இதை பேசலாமா வேணாமா? இன்றைக்கி முழுக்க முழுக்க திமுக பண்ணுறது எல்லாரும் நான் சொல்கிறது சரி நினைக்கிறீங்களா? ஏங்க இந்த மாதிரிலாம் பண்ணுறது வெளியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஏன் இவர் போகிறாரு? உடனே மக்கள் என்னங்க சிந்திப்பாங்க? துரைமுருகன் டெல்லி பயணம், மேலே போய் மோடியை பார்க்க போகிறாரு. இல்லைங்க, அதுக்கு போகிறாருங்க. நீங்கள் சாதாரண மக்கள் சொல்கிற வார்த்தை என்னால் சொல்ல முடியலைங்க. அந்த அளவுக்கு சொல்கிறாங்களா இல்லையா? இது யாருக்கு தர்ம சங்கடம்? திமுக தலைவருக்கு தர்ம சங்கடங்க. ஸ்டாலின், உதயநிதி, கனிமொழி இவங்கெல்லாம் ஊராக போய் பிரச்சாரம் பண்ணி ஓட்டை சேர்த்தா இப்படி சில அமைச்சர்கள் பண்ணக்கூடிய வேலை பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது. ஐயா இப்போ செந்தில் பாலாஜிக்கு பண்ணார், அவர் இந்த மாதிரி தான் டெல்லிக்கு போனாரா? பொன்முடிக்கு பண்ணார், அவர் இந்த மாதிரி தான் பண்ணாரா? ஏன் துரைமுருகன் மட்டும் பதறாரு? செந்தில் பாலாஜி நீங்கள் மோசமானவருங்கிறீங்க, அப்போ துரைமுருகன் யார்? கரெக்டாக பேசணும்ல. பொன்முடி இல்லை பொன்முடி ஊழல் பண்ணிட்டார், செந்தில் பாலாஜி ஊழல் பண்ணிட்டார், பொன்முடி ஊழல் பண்ணிட்டார். அப்போ இவர் ஐயா துரைமுருகன் ஊழலே பண்ணலையா? இது வெளியில் பார்க்கக்கூடிய மக்களுக்கு என்ன இருக்கும்? நேற்று கூட போகிறது ஜெகத்ரட்சகன் அவர்கள் கூட போகிறாரு. அவர் வீட்லேயும் ஏற்கனவே ரெய்டு நடந்திருக்கு. ரெய்டு நடந்து உங்களுக்கு தெரியும், மருத்துவக் கல்லூரி பிரச்சனை அவ்வளோ பிரச்சனை ஆச்சு. அப்போ என்னென்னா, முன்னனுபவம் இருக்கக்கூடிய ஒருத்தரை கூட்டிகிட்டு போகிறார். முன்னனுபவம்னா என்ன? ஏற்கனவே டீலிங் முடித்த ஒருத்தர், அப்படி தானே மக்கள் சொல்லுவாங்க. இப்போ ஒரு விஷயத்தை நம்ம பேசும்போது நம்ம ஏன் யாரை சந்திக்கிறாரு என்னங்கிறத சொல்லலைன்னா, சோர்ஸ் இருக்குது. இவர் யாரை சந்திக்கிறாரு என்னங்கிறதெல்லாம் தெரியாமலாம் இருக்காது. இன்னைக்கு அவசரமாக டெல்லி போனது நைட்டோட நைட்டாக போகிறாரு. ஏன் இவ்வளோ பதட்டம்? கேட்டாங்கன்னா அங்கே டெல்லியில் காஃபி நல்லாயிருக்கும், அங்கே போய் சாப்பிட போகிறோம், இல்லை எங்களுக்கு டெல்லியை திடீர்னு சுற்றி பார்க்கணும்னு ஆசை வந்துடுச்சு, இப்படி என்ன வேணால் சொல்லலாம். இல்லைன்னா நாங்கள் மிசாவுக்கு அஞ்சாதவர்கள். ரைட்டுங்க, மிசாவுக்கு அஞ்சாதவர்கள் கலைஞர் இருந்தார், அப்போ இருந்த திமுக இப்போ இருக்கா? நம்ம ஒரே விஷயம் தான் கேட்குறோம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இதனால் யாருக்கு நெருக்கடி? துரைமுருகனுங்கிற தனிப்பட்ட நபருக்கு இல்லைங்க, திமுகங்கிற கட்சி. திமுக நான் பேசிகிட்டு இருக்கேன். இதே மற்ற அதிமுகவோ மற்ற எந்த யார் வீட்லையாவது ரெய்டு நடந்து அவங்க உடனே டெல்லிக்கு போயிருந்தால் எப்படிங்க உலகம் பேசும்? உலகம் 1000 சொல்லட்டுமே, எனக்கு நான் தான் நீதிபதிலாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. மக்கள் தான் ஓட்டு போடணும். மக்களுடைய நிலப்பையில் என்ன வரும்? வசமாக சிக்கியிருக்காருப்பா, அதான் போகிறாரு சொல்லுவாங்களா? இது யாருக்கு அவப்பெயர்? திமுக தான் அவப்பெயர். திமுககாரங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்க, நீங்களே சொல்லுங்கள், இது யாருக்கு அவப்பெயர்? இது டீலிங்கை இங்கேருந்து ஈஸியாக முடிச்சிருக்கலாமே, எதுக்கு இப்போ போய் டெல்லி போகிறீங்க? ஏற்கனவே ஷிண்டே அவர்கள் இதே மாதிரி தான் மகாராஷ்டிராவில் பதவி ஏற்றார். பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி பெருசாக ஜெயித்தாங்க. அவருக்கு நெஞ்சு வலி வந்தது. என்ன சொன்னோம் நம்ம? வெளியில் மக்கள் என்ன சொன்னாங்க? ஆமாங்க, முதலமைச்சர் ஆகணும்னு நினச்சாரு, முதலமைச்சர்லாம் நீ இல்லைப்பான்னு சொன்னோன்னு நெஞ்சு வலி வந்துருச்சு.
மக்களை வெளியில் அப்படி தாங்க யோசிப்பாங்க. பெரிய ஒரு விஷயம் உங்கள் வீட்டில் நடந்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா அப்படி தான் நினைப்பாங்க. இப்போ தானே நீங்கள் ரொம்ப கேஷுவலாக இருக்கணும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஏன்னா கட்டுக்கட்டாக பணம் கைப்பற்றப்பட்டது, நிறைய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்லிகிட்டு இருக்குது. இன்னொரு பக்கம் ஒன்றுமே இல்லைங்க வீட்டில். அப்போ இவங்க கேட்குறாங்க, நம்ம மக்கள் கேட்குறாங்க, ஓ துரைமுருகன் வீட்டில் பாவம் ரொம்ப கஷ்டப்படுறாரு போகிறது. நிர்மலா சீதாராமன் எப்படி வந்து தேர்தலில் நிற்க காசு இல்லைன்னு சொன்னாங்களோ அதேமாதிரி இவரும் கஷ்டப்படுறாரு பொழுது. இவன் ஏழை பங்காளர்கள். ஆனால் ஏழை பங்காளர்கள் அப்படிங்கிறவங்கள பார்த்தீங்கன்னா தான் தெரியுது, அங்கே ஒரு வீடு இங்கே ஒரு வீடு. அப்புறம் பார்த்தா கதிரானந்துக்கு சொந்தமான காலேஜ். ஓ காலேஜ், ஆமாங்க, ஒரு அரசியல்வாதியாக இருந்தால் காலேஜெலாம் வைக்க மாட்டாங்களா? என்னங்க சொத்து இது? எப்படிங்க இவ்வளோ பணம் வந்தது? நம்ம சாதாரணமாக பிஜேபியை பார்த்து கேட்குறோம்ல, அதே மாதிரி தான் எல்லாத்தையும் கேட்குறோம். மக்கள், ஆனால் மக்கள் இதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. என்னங்க அது, ஒரு அமைச்சராக இருக்கார், 10-15 வீடு வைக்கலன்னா என்ன, இவ்வளோ கோடி சொத்து இல்லைன்னா ஒரு அமைச்சரே இல்லையே, அந்த மாதிரி ஆயிடுச்சு. அது ஒரு நியாயப்படுத்தியாச்சு. அதனால் இதை பற்றி நம்ம பேச முடியாது. இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் துரைமுருகன் அவர்கள் இந்த டைமில் டெல்லி போனது தவறு தாங்க. நம்மை பொறுத்தவரை திமுகவுக்கு இது டேமேஜ் தான். திமுக, அதாவது இதுக்கு திமுக தலைவர்லேருந்து உதயநிதியிலேருந்து இவர்கள் இப்போ நிறைய சொல்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம் ஏற்கனவே G2 மேட்ரு சொன்னாங்க, அந்த மேட்ரு, இந்த நிறைய மேட்ரு திமுகவை பற்றி. அந்த எம்எல்ஏ மோகன் இப்படிலாம் போயிட்டு இருக்கும்போது திமுகவுக்கு ஒரு பெரிய நெருப்படி. திமுக குடும்பத்துக்கு பக்கத்தில் வந்துட்டாங்க. நாங்கள் இங்கேருந்து யாராவது உடனே டெல்லி போனாங்களா? அவங்களே போலியே சார். ஏன் உங்களால் சமாளிக்க முடியல? இப்போ நீங்கள் ஒன்று சொல்கிறீங்க, அவர் ஒன்று எதுக்கு ஜெகத் ரட்சகன் அவர்களை கூப்பிட்டு போகிறாரு? அப்போ ஈஸியாக மக்களுக்கு தெரியுமே, ஏற்கனவே ஜெகத் ரட்சகன் இந்த பிரச்சனையில் சிக்கியிருக்காரு, அவருக்கு ஏற்கனவே அனுபவம் இருக்குது, என்ன மாதிரி டீலிங் முடிக்கணும்னு தெரியும். அப்படி தானே வெளியில் மக்கள் பேசுவாங்க. நம்ம அவதூறாக யாரையும் பேசலை. ஆனால் வெளியில் மக்கள் என்ன நினைப்பாங்க? இப்போவும் சொல்கிறோம், துரைமுருகன் அவர்கள் போய் மோடிக்கிட்ட வந்து சரணடைஞ்சிட்டாரு, இல்லை ஈடியில் போய் ஐயா தயவுசெய்து என்னை விட்டுருங்கன்னு சொல்லுவார். நம்ம சொல்லலை. ஆனால் பார்க்கக்கூடிய மக்கள் அப்படி தான் நினைப்பாங்க. நாளைக்கு சட்டமன்றம் கூடுதுங்க. ஏற்கனவே ஆளுநர் உரையை படிப்பாரா இல்லையா, போன தடவை பிரச்சனையாச்சுங்க. இந்த நேரத்தில் நீங்கள் போனீங்கன்னா எந்த மாதிரியான விளைவுகள் ஏற்படும்? ஒருவேளை நாளைக்கு வந்து ஆளுநர் வந்து ஒழுங்காக படிக்கலைன்னு வச்சுக்கோங்களேன், ஒழுங்காக படிக்கலை, அப்போ துரைமுருகன் இருந்து போன தடவை மாதிரி கண்டன தீர்மானம் போட்டு கொடுப்பாரா? இதெல்லாம் யோசிப்பாங்கள்ல மக்கள். இப்போ என்ன சொல்லப்பட்டது? நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை, அதுவும் என்னென்னா நீங்கள் அலுவல் நாளில் போனீங்கன்னா அது வேறு இல்லைங்க. நான் அந்த அமைச்சரை பார்த்து துறை ரீதியாக நாங்கள் நீர்வளத்துறையை சாத்தனூர் டேம் பற்றி பேச போகிறோம், இல்லை அதை பற்றி பேச போகிறோம். இப்போ நீங்கள் போனீங்கன்னா யாரை சந்திச்சிங்கன்னா அதை உடனே இன்னும் அது ஒரு வாரம் கழித்து சொல்லிடுவாருங்க. அண்ணாமலை பாருங்கள் இவரை தான் சந்தித்தார் சொல்லுவார், வெளிப்படையாக சொல்லுவார். இது உங்களுக்கு தேவையில்லாமல் சிக்கல். ஏற்கனவே அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் தேமுதிக வந்து உங்கள்கிட்ட வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த வந்தாங்க, உண்மையா இல்லையா? நடத்திட்டு இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணீங்க? எல்லா கேமராவையும் கூப்பிட்டு பாருங்க பிரேமலதா ஆரம்பிச்சிருக்காங்க என்னை சந்திக்கன்ட்டீங்க. ஏன்னா பிரேமலதா உங்ககிட்டயும் ஆரம்பிச்சுட்டு அதிமுகலையும் ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி எவ்வளோ புச்சாலி பாருங்கள். ஒரே நேரத்தில் திமுகட்டையும் பேசுவாங்களாம், அதிமுகட்ட பேசுவாங்களாம். திமுக கூட்டணி வந்தால் அதிமுக மோசம், அதிமுக கூட்டணி வந்தால் திமுக மோசம் அப்படின்னு நீங்கள் வந்து தேமுதிகவை அம்பலப்படுத்துனீங்களா இல்லையா? இன்றைக்கி உங்களை அம்பலப்படுத்த ஐயா அண்ணாமலை வருவாரே. நீங்கள் டெல்லியில் எந்த ஃப்ளைட்டில் வந்து எங்கே இறங்குனீங்க, யாரை பார்த்தீங்க, எந்த ஹோட்டலில் தங்குனீங்க, என்ன சாப்பிட்டீங்க, இது வரைக்கும் அண்ணாமலை டேட்டா இருப்பார். அவ்வளோ சோர்ஸுங்க அவங்களுக்கு. அப்போ நீங்கள் என்னதான் இது இல்லை எது சொன்னாலும் சரி, நீங்கள் அங்கே எந்த தகவலை யாரிடம் பேசினாலும் அது ஒரு 4-5 நாளில் அண்ணாமலை சொல்லுவார், இல்லைன்னா அபாண்டமாக கூட சொல்லுவாருங்க. அவர் என்னங்க பண்ண முடியும்? இல்லைங்க அவர் தாங்க பார்த்தாரு, நல்லா தெரியுங்க, அவர் சந்திச்சிருக்காருங்க, ஈடிக்காக பேச வந்தாருங்க, நாங்கள் நெருப்பு போன்றவர்கள் வேணான்னு சொன்னவங்க கூட சொல்லுவாங்க. தமிழக மக்கள் நம்புவாங்க. ஆமாங்க இவர் எதுக்குங்க அடுத்த நாள் போகிறாரு அப்படின்னு தானே கேட்பாங்க. அடுத்தவங்களுக்கு ஒரு நியாயம், உங்களுக்கு ஒரு நியாயமா? அதிமுக அமைச்சர்கள் வந்து டெல்லிக்கு போனால் மட்டும் காலில் விழுவ போனாங்க, நீங்கள் போகிறது எதற்காகங்கிற மக்கள் கேள்வி வருவா? அதாவது கதிரானந்த் அவர்கள் மேலே ஏற்கனவே குற்றச்சாட்டு இருந்து அவங்க தொகுதியில் அவ்வளோ கெட்ட பேர் ஆகி போச்சு. முதலமைச்சருக்கு வந்து ரிப்போர்ட்டு கொடுக்கக்கூடாது தான், சரி விடாப்படியாக வாங்கினார். கதிரானந்த் அவர்களுக்கு அந்த ஏரியாவில் போய் பங்கு என்னன்னு கேளுங்க. அதாவது ஏசி சண்முகத்தை ஏற்று வேறு யார் நின்று தான் ஜெயிச்சிருப்பாங்க, இதை விட அதிகமாக ஓட்டில் ஜெயிச்சிருப்பாங்க. உண்டா இல்லையா? அங்கே ஊரில் போய் கேளுங்க. ஐயாவுக்கும் துரைமுருகன் அவர்களுக்கும் என்ன அவ்வளோ பெரிய பாசம்? ஐயா எதுக்கு நீங்கள் வந்து ஸ்டாலினை பார்க்க கூப்பிட்டு வந்தீங்க? திமுக தொண்டர்களை கேட்டால் நீங்கள் KN நேரு ஆகட்டும், ஐ பெரியசாமி ஆகட்டும், அப்புறம் செந்தில் பாலாஜி ஆகட்டும், இவங்க எத்தனையோ அமைச்சர்கள் இருக்காங்க. இவர்கள் மேலே வந்து பரவாயில்லப்பா ஏதோ பண்ணுவாங்கப்பான்னு ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கும். துரைமுருகனை பற்றி கட்சியில் கேளுங்க. என்னங்க அது சாத்தனூர் பிரச்சனையில் சிஎம்க்கு தொல்லை கொடுக்குறாரு, மைண்ட்ஸ் ஃபுல்லாக இவர் வச்சுக்கிறாரு, எந்த விதமான செலவுக்கும் பணம் தர மாட்டேது. ஒன்றும் இல்லை, அவங்க ஊருக்காரர் போட்ட வீடியோ இவ்வளோ பெரிய வைரல் ஆச்சு. இப்போ வந்து ராஜ்யசபா, அதாவது ஒரு எம்பிங்கிறவர் வெளிநாட்டுக்கு போனார்னா ராஜ்யசபா
லோக்சபா ஓம் பிர்லாட்ட சொல்லாமல் போக மாட்டார். அப்போ இவர் கரெக்டாக வெளியில் போயிருக்காருன்னு தெரிஞ்சு தானே இடி வந்திருக்கு. அவங்களும் கரெக்டாக தானே வந்திருக்காங்க. இப்போ கடப்பாறை எடுத்து உடைத்தார், இதெல்லாம் எதுக்குங்க? இதெல்லாம் வெளியில் திமுக நல்ல பேர் கிடைக்குமா? என்ன ஒன்று, இடி மேலே இப்போ நல்ல பேர் இல்லை. இடி அது நீ விடுங்க, அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இடி ஒன்றுமே பண்ண முடியாதுக்கு இவ்வளோ பதறீங்க. அப்போ செந்தில் பாலாஜி, பொன்முடி, இன்னும் நிறைய சொல்லிட்டே போகலாம். எல்லாம் நிறைய பேர் மேலே கேஸுக்குது. அவங்களாம் யாரும் இந்த மாதிரி அணுகலையே, நீங்கள் மட்டும் ஏன் இவ்வளோ பதறீங்க? வரக்கூடிய தகவல் ஒன்றுமே சொல்ல மாட்டீங்க. அதாவது நீங்கள் என்னென்னா வெளிப்படைத்தன்மையாக இருக்கக்கூடியவர்கள். நீங்கள் ஒரு அமைச்சர், நீங்கள் வெளியூர் போகும்போது எங்கே போகிறீங்க, ஏது போகிறீங்க, யாருக்கும் சொல்ல மாட்டீங்க அப்படின்னா இது எப்படி சரியாக இருக்க முடியும்? பிரதமர் மோடி பத்திரிகையாளர்களை சந்திக்கவில்லை. ஆமாங்க, சந்திக்கல. அவர் எல்லாம் போய் பேசிகிட்டு இருக்காரு. நீங்கள் யார்? முதலமைச்சர் போனால் சொல்லிட்டு போகிறாருங்க, நான் பாருங்கள் அங்கே போனேன், இங்கே போகிறேன். உதயநிதி அவர்கள் போனால் சொல்லிட்டு போகிறாருங்க. கனிமொழி அவர்கள் போனால் சொல்லிட்டு போகிறாருங்க. அவங்களாம் சொல்கிறாங்கல்ல, பாருங்கள் இவங்களை போகிறோம். சிஎம் சொல்கிறாருல, நான் பிரதமரை சந்தித்தேன், 15 நிமிடங்கள் சந்தித்தேன். இவர் உதயநிதி, நான் பிரதமரை சந்தித்தேன் சொல்கிறாருல. ஏன் இந்த வெளிப்படைத்தன்மை இல்லை? வெளிப்படைத்தன்மை இல்லாமல் நீங்கள் எப்படி பொது வாழ்க்கையில் இத்தனை வருஷம் இருந்தேன் அப்படிங்கலாம் சொல்கிறீங்க? இது திமுகவுக்கு ஒரு பிரச்சனையா இல்லையா? அதனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நார்மலாக நீங்கள் என்ன தான் சமாதானம் சொன்னாலும் இப்போ வரக்கூடிய தகவல்கள் இல்லைங்க, இவங்க அதுக்காக தாங்க போயிருக்காங்க. அதுக்காக தான் போயிருக்காங்களா? ஆமாங்க, அதுக்காக தான் போயிருக்காங்க. பிரச்சனை ரொம்ப முத்தி போச்சு. ஆமாங்க, வயசான காலத்தில் இப்போ போய் அவருக்கு இந்த மாதிரி விஷயம்லாம் தாங்குவாரான்னு தெரியல. என்னங்க, பையன்தான் குறி. அப்போ என்னங்க ஆகும்? சீக்கிரம் டீலிங் முடிஞ்சிருமா? ஆமாம்மா, டீலிங்லாம் முடிஞ்சிடும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது முடிவதுக்கான வேலைகள் தான் போயிட்டுருக்காங்க அப்படிங்கிறாங்க. இது டீலிங் என்ன வேணால் நினச்சிக்கலாம். அந்த அலுவலக சம்பந்தமான பிரச்சனையெல்லாம் பார்த்து இன்னும் ஏதாவது சரி பண்ணுங்கிற டீலிங் கூட இருக்கலாம், எந்த டீலிங் வேணாலும் இருக்கலாம். ஆனால் ஊர் அப்படித்தான் பேசும். ஊர்வாயை அடைக்க முடியாது. ஊருக்கெல்லாம் நான் இப்போ கவலைப்பட மாட்டேன்னா, நீங்கள் தனியாக ஆள் இருந்தால் ஊருக்கு கவலைப்பட வேண்டாம். நீங்கள் ஒரு அரசியல் கட்சியினுடைய முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய தலைவர். உங்களை பார்த்து இப்போ சாதாரணமாக அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புவது என்ன? எது இருந்தாலும் எழுத்து நிற்பங்க. ஜெயிலா? ஏங்க டெல்லியா? நான் எதுக்கு டெல்லி போகிறேன்? அதெல்லாம் டெல்லிக்கு போகிற வாய்ப்பே இல்லைங்க. இப்போ போனால் அந்த பிரச்சனை வரும், நான் 2 நாள் கழித்து போகிறேன். இப்படி பண்ணணும். அதை விட்டுட்டு போவது இது தவறான ஒரு முன்னுதாரணம் தான். இதை திமுகவுக்கு ஒரு கஷ்டமான விஷயத்தை தான் துரைமுருகன் பண்ணியிருக்காரு. யார் பண்ணாலும் தவறு தான். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.